ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்ஃபி குயின். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவரில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். காலிஃப்ளவரில் வந்துட்டு 2 வைட்டமின் இருக்குது. ஒன்று வந்து வைட்டமின் சி, இன்னொன்று வந்து மெக்னீஷியம். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3ங்கிற கொழுப்பு அமிலமும் வைட்டமின் கேவும் இருக்குது. உங்களுக்கு அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இது உங்களுக்கு சரி பண்ணும். அதாவது வாரத்தில் 3 முறையாவது பயன்படுத்தணும். அது வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் பொரிச்சதை சாப்பிடக்கூடாது, வேக வச்சு, அதை ஆஃப் பாயிலில் வேக வச்சு சாப்பிடணும். ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. இதில் வந்துட்டு குளுக்கோசினாலேட்டுங்க என்ன பண்ணுற சத்தும் இருக்குது. இது வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால நச்சுத்தன்மையை வந்து நம்மளுக்கு குறைச்சிரும். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா புற்றுநோய் இந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் தடுக்கும் நம்மளுக்கு. அப்புறம் பக்கவாதம், இதய கோளாறு, அதாவது அட்டாக்கெல்லாம் மேக்ஸிமம் வருதில்ல, இதெல்லாமே உங்களுக்கு தடுக்கும். அதாவது நீங்கள் எண்ணெயில் பொரிக்காமல் வேக வச்சு இந்த மாதிரி குழம்பு பொரியல் பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 1 கப் வந்து நம்ம இப்போ காலிஃப்ளவர் எடுத்துட்டோம்னா 3.35 வந்து நார்ச்சத்து இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பொட்டாசியம் சத்து வந்து உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணும். பொட்டாசியம் இருக்கிறனால உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்காது. அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கும். என்னடா உடல் எடை இதில் போய் குறைக்கும்னு கேட்குறீங்களா? அதாவது வந்து நம்ம 1 கப்பு உள்ள காலிஃப்ளவருக்கு வந்துட்டு 28/52 அளவுக்கு வந்து கலோரி இருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது கொழுப்பு வந்து நம்ம உடலில் சேர்த்துறக்கே விடாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் எவ்வளோ சத்து இருக்குது. அதனால் நீங்களும் இந்த இதை யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. தினமும் சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்துக்கு 3 முறையாவது சாப்பிடுங்க. அதுவும் ஆஃப் பாயிலில் வேக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல சத்து உள்ளது. அதாவது வயசானவங்க பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கும் நல்ல சத்து தான், செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது செஞ்சு தரலாம். காலிஃப்ளவர்னாலே நம்ம சில்லி தான் பொரிக்கணும் அப்படின்னலாம் இல்லை. நீங்கள் வேக வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வேக வச்சு கொடுங்க. காலிஃப்ளவர் எண்ணெயில் வந்துட்டு மோஸ்ட்லி அதிகமாக பொரித்து கொடுக்காதீங்க.